கடவுளின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வரவேண்டும் வல்லவரே, நல்லவரே, தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வரவேண்டும் வல்லவரே, நல்லவரே. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்கிறவர்களை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் ஆண்டவரே. அருள்மிக பெற்றவர் மரியே நீ வாழ்க. அருள் நிறைந்த மரியே நீ வாழ்க. ஆண்டவர் உம்மோடுனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டதே என்று சொல்லி வானதூதரின் வாழ்த்தை கேட்ட அன்னை மரியாளுக்கு வந்த வாழ்த்து இன்று உங்கள் ஒவ்வொருவரையும் ஆவியானவர் பார்த்து, அருள்மிக பெற்றவர்களே நீங்க வாழ்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அருள் மிக பெற்றவர்களே, அருள் நிறைந்த மரி அவள். அன்னை மரியாள் அருள் நிறைந்த மரி. நாம் அருள் நிறைவாக பெற்றவர்கள். அல்லேலூயா. அதுதான் வித்தியாசம். அருள் நிறைந்தவள் மரியாள், அவளுக்கு குறைவே இல்லை. ஆனால் நாம் ஒவ்வொரு நாளும் அவருடைய அருளை பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். ஆமேன், ஆமேன். அருள் நிறைந்த மரியே என்றுதான் நாம் ஜெபித்தல் அவசியம். அருள் மிக பெற்றவர்களே நீங்கள் அனைவரும். ஆமேன். அருள் மிக பெற்ற தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய அருளை தேடி, என் அருள் உனக்கு போதும், என் வலுவின்மையில் உன் வல்லமை வெளிப்படும் என்று சொல்லி, நான் என் வலுவின்மையை பற்றி தான் பெருமை பாராட்டுவேன் என்று சொல்லி, என் வலுவின்மையை பற்றி நான் பெருமை பாராட்டுவேன். ஆண்டவரே, இந்த அதிகாலை வேளையில நான் வலுவற்றிருக்கிறேன். ஆனால் அன்னை மரியாள் அருள் நிறைந்த மரி, சிறு பிள்ளை. இந்த வாழ்த்து இத்தகையதோ என்றவள் சற்று கலங்கி போனாள். ஆண்டவரால் ஆகாதது ஒன்றுமில்லை, கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை என்று சொன்ன உடனே, இதோ உன் அடிமை என்று சொல்லி சாஷ்டாங்கமாய் பணிந்து நின்றாள். பணிந்து நின்ற தேவதாய்
தெய்வத்தாய் நம்மிடம் வென்றாடுவது, நம்மிடத்திலே கேட்பது, சீடர்களை பார்த்து சொன்னது வேதத்திலே, அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள். ஆமென். ஆமென். அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள். இதுதான் அம்மாவுடைய கட்டளை. அம்மா என்ன சொல்லுவாங்க? ஆண்டவருடைய கட்டளை. அப்பா சொல்றபடி செய். தந்தையாம் கடவுள் சொன்னபடியே செய் என்று தான் தாய் சொல்லி கொடுப்பாள். ஒவ்வொரு வீடுகளிலும் பாருங்க, அப்பா பேச்சு கேளு, அப்பா என்ன சொல்றாரு, அப்பாட்ட கேளு. ஒவ்வொரு தாயும் அப்படித்தான் சொல்லுவார்கள். அப்பாட்ட கேட்டியா, அப்பாட்ட பெர்மிஷன் வாங்கினியா, அப்பாட்ட கேட்டியா? நமக்கு ஒரு தகப்பன் உண்டு, நீ ஆண்டவர்கிட்ட கேட்டியா? தந்தையாம் கடவுளிடம் கேட்டாயா? அவர் சொல்வதையெல்லாம் செய்ய. அந்த அவர் யார்? அவர் அழகாய் வரும் யார் இவர்கள், அழகாய் நிற்கும் யார் இவர்கள், அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? தந்தை மகன் தூயாவி. ஆமென். தந்தை மகன் தூயாவி. கடவுளின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூயாவியானவருடைய நட்புறவும் அது நமக்குள்ள எப்பொழுது இருக்கும் பொழுது, அதிகாலை பாடலாம். அந்த பாட்டலை தோத்திரப்பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான். ஆமென். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான். ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான். அப்பா அப்பா உங்களுக்குத்தான். அப்பா அப்பா உங்களுக்குத்தான். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான். ஆமென். ஆமென். அதிகாலை ஸ்தோத்திர பலி யாருக்கு? அப்பாவுக்கு. யாருக்கு? அப்பாவுக்கு. எல்லா வாயை திறந்து சொல்லு, அப்பாவுக்கு. அப்பாவுக்கு. அதிகாலை ஸ்தோத்திர பலி யாருக்கு? அப்பாவுக்கு. அப்பாவிற்கு. அப்பா வீட்டில் எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். அப்ப சொல்லுங்க, அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானேன்னு சொல்லி. அல்லேலூயா. 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 ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியேனை ஆட்கொண்டு நடத்துமே சொல்லி, ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும் அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். ரோமருக்கு எழுதிய திருமுகம் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வேகமாய். ரோமர் 8:11. ஆமென். மேலும் இறந்த இயேசுவை உயிர்த்தெழ செய்தவரின் ஆவி உங்களுள் குடிகொண்டிருந்தால் கிறிஸ்துவை உயிர்த்தெழ செய்த அவரே உங்களுள் குடிகொண்டிருக்கும். தம் ஆவியினாலே சாவுக்குரிய உங்கள் உடல்களையும் உயிர் பெற செய்வார். ஒரு முறை கூட. மேலும் இறந்த இயேசுவை உயிர்த்தெழ செய்தவரின் ஆவி உங்களுள் குடிகொண்டிருந்தால் கிறிஸ்துவை உயிர்த்தெழ செய்த அவரே உங்களுள் குடிகொண்டிருக்கும். தம் ஆவியினாலே சாவுக்குரிய உங்கள் உடல்களையும் உயிர் பெற செய்வார். சாவுக்குரிய உங்கள் உடல்களை உயிர் பெற செய்வார். செத்தது போல காலையில் அப்படியே சவக்குடியில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். ஐயோ நான் இழந்தேன். அதனால தான் 10ஆம் வசனம் ரோமர் 8:10 சொல்லுகிறது, பாவத்தின் விளைவாக உங்கள் உடல் செத்ததாயினும் கிறிஸ்து உங்களுள் இருந்தால்
நீங்கள் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கப்படுவீர்கள். அதன் பயனாக தூய ஆவி உங்களுக்குள் உயிராய் இருக்கும். ஆமென். பாவத்தின் விளைவாக நம்முடைய உடல் செத்து போயிருக்கு. நாம் செய்த பாவத்தின் வழியாக, ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படியாத வழியாக. அதனால தான் நம்ம உடலில் உச்ச தலை முதல் உள்ளங்கால் வரை நலமே இல்லை. என் எலும்புகள் எல்லாம் கலன்று போயின. ஒன்றுமே எங்கேயுமே சீல்கள் புண்கள் பிதுக்கப்படவில்லை. ஏன்? பாவத்தின் விளைவாக நம்முடைய உடல் செத்து போச்சு. சும்மா ஊசலாடிட்டு இருக்கிறோம். ஐயோ ஐயோ ஐயோ. கிறிஸ்து உங்களுக்குள் இருந்தால், கிறிஸ்து உங்களுக்குள் இருந்தால் கிறிஸ்து உங்களுக்குள் இருந்தால் நீங்கள் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கப்படுவீர்கள். ஆக்கப்படுகிறோம். நமக்குள்ள கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டுன்னு சொல்லி தூங்குகிறவனே விழித்தெழு, உறங்குகிறவனே விழித்தெழு. தூங்கி அங்கேயே இருக்காத, கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வெளியில் வா. இப்படியே ஜடம் மாதிரி உட்கார்ந்த இடத்திலேயே உட்கார்ந்துருந்தா வேலைக்காக. எழுந்து பிரகாசி. ஆண்டோட சமூகத்தில் அப்பான்னு கூப்பிடு. காலையில் அவருடைய சமூகத்தில் இயேசுவே ஏதோ வந்துட்டப்பான்னு கூப்பிடு. ஆதாமை போல ஒளிஞ்சிட்டு இருக்காத. மென் காற்று வீசியவதிலே கடவுளாம் ஆண்டவர் அப்படியே உலாவி வருகிறார். ஏதேன் தோட்டத்திலே, ஆதாம் நீ எங்கே இருக்கிறாய்? ஐயோ, பேராவலோடு ஏன் என் மகன் ஆதாமோடு உரையாட பேச இதோ தேடுறார். ஆதாம் நீ எங்கே இருக்கிறாய்? ஐயோ ஆண்டவரே, நான் ஒளிந்து கொண்டிருக்கிறேன். என் ஜீவன் பாவத்தின் விளைவாக வலுவற்று போனான். அல்லேலூயா. அல்லேலூயா. பாவத்தின் விளைவாக அவனால் முன்னால் வந்து நிற்க முடியல. ஆண்டவர் சமூகத்தில் வந்து நிற்க முடியல. அதனால தான் அதே காலையில் ஆண்டவர் சமூகத்தில் அப்படியே உருகி ஊனும் உயிரும் உருக கலந்து, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, அவருடைய நாமம் பரிசுத்தப்படட்டும், அவருடைய ராஜ்யம் வரட்டும், அவருடைய சித்தம் என்ன, இன்னைக்கு உங்களுடைய சித்தம் என்ன, பரலோகத்தில் செய்யப்படுவது போல இன்னைக்கு என் வீட்டில் நடக்கணும் ஆண்டவரே. அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுடைய சித்தம் அங்கே என்ன வச்சுட்டீங்களோ அது இன்னைக்கு இங்கே நடக்கட்டுமாப்பா. ஒரு அற்புதம் நடக்கட்டும் என் வீட்டில், என் குடும்பத்தில், என் பிள்ளைகள் மத்தியில். அல்லேலூயா. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாங்கப்பா. அன்றாட இன்னைக்கு எனக்கு என்னப்பா சாப்பாடு வச்சிருக்கு, எனக்கு என்னப்பா நீ கொடுக்க போற, அதை கொடுங்கப்பா போதும். செல்வமும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். அன்றாட உணவு. 2 வரம். என்ன வரம்? பொய் பேசாது, வஞ்சனம் இருக்கக்கூடாது. வஞ்சனையும் பொய்யும் என்னை விட்டு அகல செய்யும். எனக்கு செல்வம் வேண்டாம், வறுமையும் வேண்டாம், எனக்கு தேவையான உணவை மட்டும் தந்தருளும். ஆமென். ஆமென். எவ்வளவு அழகான வசனங்கள், எவ்வளவு அழகா. வஞ்சனை பொய் என்னிடத்துல வேண்டாம். செல்வம் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம்ப்பா. பொருட்கள் மேல கண்ணு போச்சினா போச்சையாவும் அபிஷேகம். பொண்ணு மேல கண்ணு போச்சினா அம்போதாவும் அபிஷேகம். காசு பணம், பணம் இருந்தாதான் எல்லாம், பணம் குப்பை. அல்லேலூயா. பணம் குப்பைமா. நீ நினைக்கலாம் அது இருந்தாதான் எல்லாம் நடக்கும், அது இருந்தாதான் இன்னைக்கு நம்மளை மதிக்கிறாங்க, அது இருந்தாதான் நமக்கு எல்லாரும் சிரிக்கிறாங்க. நத்திங் எல்ஸ். என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், எனக்கு எதுவும் குறையில்லை. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. என் தேவன் என்னோடு இருக்கிறார், எனக்கொன்றும்
குறையில்லை. என் இயேசு நல்ல மேய்ப்பன், பச்சையான புல்மேட்டில் நித்தமும் என்னை நடத்துவார். பச்சையான புல்மேட்டில் நித்தமும் என்னை நடத்துவார், நித்தமும் என்னை நடத்துவார். எனக்கொன்றும் குறையில்லை, என் இயேசு நல்ல மேய்ப்பன். என் இயேசு நல்ல மேய்ப்பன், என் கூட இருக்கிறார். எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாங்கப்பா. கேட்டுட்டு எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை நாங்கள் மன்னித்து உள்ளது போல மன்னிச்சிருக்கிறோமா? இல்லையே. மன்னிக்கிற மனசு இல்லையே. வெறுப்பு, வைராகம் என்று சொல்லி அந்த அகங்காரம் முடியாது. என்னால் அது மட்டும் முடியாது. அப்புறம் எப்படி? எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும், எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக்கொள்ளும். செபிப்பதினால் என்ன பயன்? இறை வார்த்தைகளை கேட்பவர்களாக மட்டும் இருந்து விடாம், அதன்படி செயல்படுவ முயற்சி செய்வோமா? அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. முயற்சி முயற்சி முயற்சி. சீராக்கிய ஞானம் மிக அழகாக சொல்லுகிறது, பாவத்திற்கு மேல் பாவம் செய்து ஆண்டவரை மன்னித்து விடுவார் என்று சொல்லாது, உன் பாவங்களை குறைத்துக்கொள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. உயிரோடு சொல்லுங்க, உயிரோடு ஜீவனோடு சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா என்று சொல்லுங்க. ஆமென். வாய்கள் திறக்கட்டும். உயிர் இல்லாத ஜடமாக இருக்காத. சவக்குட்டையில பெட்டியில போனா உன்னால ஜெபிக்க முடியாது. பாதாள குழியில் போனால் ஜெபிக்க முடியாது. ஆழ்குழியில் போனால் ஜெபிக்க முடியாது. உயிரோடு இருக்கும் பொழுது உன் ஆண்டவரை, உன்னதரான தேவனை துதிச்சுக்கோ, துதிச்சுக்கோ, துதிச்சுக்கோ. அல்லேலூயா அல்லேலூயா. துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தா திரும்பி வருவான். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான். சாத்தான் ஓடுவான். நீ துதிக்கணும். சுதிச்சு சுதிச்சு சுதிச்சு. ஐயோ ஐயோ, மன்றாட்டு, எங்க மன்றாட்டு, 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 விண்ணப்பம், விண்ணப்பம், விண்ணப்பம் எல்லாம் கொடுத்துட்டாரு. நன்றி கெட்ட போயிருக்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா. அதனால தான் எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம், எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நீ ஆமென் ஆமென். நீ நலமாய் இருந்த காலத்தில் உன்னோடு பேசினேன், நீயோ நான் செவிசாய்க்க மாட்டேன் என்றாய். உன் நிலைமையிலிருந்து இதுவே உன் வழிமுறை. எனது குரலுக்கு நீ செவி கொடுக்கவே இல்லை. ஆமென் ஆமென். நீ நலமாயிருந்த காலத்தில், ஒரு காலத்தில் நம்மெல்லாம் அப்படியே ஹாய் போய் ஹாய் போய் ஹாய் போய் உன்னோடு பேசினேன். ஐயோ நீயோ நான் செவிசாய்க்க மாட்டேன் என்றாய். உன் இளமையிலிருந்து இதுவே உன் வழிமுறை. சின்ன வயசுலேருந்து நீ இப்படித்தான். என் குரலுக்கு நீ செவி கொடுக்கவே இல்லை. என் குரலுக்கு நீ செவி கொடுக்கவே இல்லை. வேற எல்லாரும் வாயும் துறக்குதா? எத்தனை பேர் எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் எடுத்தீங்க? ஆமென். வாசிக்காதவர்கள் எல்லாம் வாயத்துறது, எல்லாம் சேர்ந்து சத்தம் உரத்த குரலில் வாசிக்க பார்க்கலாம். ஆமென். ஆமென். நீ நலமாய் இருந்த காலத்தில் உன்னோடு பேசினேன், நீயோ நான் செவிசாய்க்க மாட்டேன் என்றாய். உன் நிலைமையிலிருந்து இதுவே உன் வழிமுறை. எனது குரலுக்கு நீ செவி கொடுக்கவே இல்லை. ஆமென் 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 ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வார்த்தை அல்லேலூயா என்று சொன்னால், ஆமென் என்று சொன்னால் அப்படியே அல்லேலூயா. ஆண்டவரை போற்றுங்கள், கர்த்தரை ஸ்துதியுங்கள். ஆமென் ஆமென். கர்த்தரை ஸ்துதிங்க. அல்லேலூயா அல்லேலூயா சொல்றது சும்மா இல்லை, வானத்தில் அப்படியே சொல்லிட்டு இருக்காங்க. 24 மணி நேரமும் தூயவர் 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 என்று வானதூதர்களும் மூப்பர்களும்
சேர்ந்து அப்படியே புனிதைகள் எல்லாரும் ஆண்டவரை சுதிச்சுட்டே இருக்காங்க, வெண்ணாடை அணிந்தவர்களாய். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு எப்படி? வேற போதனைகள், அங்கே போதனை, இங்கே போதனை, அங்கே நல்லா இருக்கு, இங்கே நல்லா இருக்கு, அங்கே போனால் ஆசீர்வாதம் தான் சொல்கிறாரு அவர். எனக்கு மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கு, எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு, அங்கே போனால் எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்கு. பல வார்த்தைகளை சொல்லி, ஆசை வார்த்தைகளை சொல்லி, நீ எப்படி வேணாலும் இருந்துக்கோ, என்ன வேணாலும் பண்ணிக்க, உனக்கு எல்லாம் ஆண்டவர் தந்துடுவார். இன்னைக்கு உனக்கு வீடு கொடுப்பார், கம்பெனி கொடுப்பார், அதை கொடுப்பார், பணம் கொடுப்பார், கார் கொடுப்பார், பங்களா கொடுப்பார், இப்படியெல்லாம் சொல்லி. ஆனால் எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். வேறு யாராவது வாசிக்கலாமா எடுத்தவர்கள்? ஆமென். ஆமென். படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே, உங்களுக்கு வீண் நம்பிக்கை கொடுக்கும் இந்த இறைவாக்கினரின் சொற்களுக்கு செவி கொடுக்காதீர்கள். அவர்கள் பேசுவது ஆண்டவருடைய வாய்மொழி என்று, மாறாக தங்கள் உள்ளத்து கற்பனைகளே. ஆமென். படைகளின் ஆமென். வேற ஒருத்தர் வாசிங்க அதே வசனத்தை எடுத்தவங்க. படைகளின் ஆண்டவர். ஆமென். படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே, உங்களுக்கு வீண் நம்பிக்கை கொடுக்கும் இந்த இறைவாக்கினரின் சொற்களுக்கு செவி கொடுக்காதீர்கள். அவர்கள் பேசுவது ஆண்டவருடைய வாய்மொழி என்று, மாறாக தங்கள் உள்ளத்துக்கு கற்பனைகளே. ஆமென். வேறு யாராவது ஒருத்தர் சத்தமா இன்னும் உரத்த குரல்? ஆமென். படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே, உங்களுக்கு வீண் நம்பிக்கை கொடுக்கும் இந்த இறைவாக்கினரின் சொற்களுக்கு செவி கொடுக்காதீர்கள். அவர்கள் பேசுவது ஆண்டவருடைய வாய்மொழி என்று, மாறாக தங்கள் உள்ளத்து கற்பனைகளே. ஆமென். தொடர்ந்து வாசிங்க 17ஆம் வசனத்தை அப்படியே பிரதர். ஆமென். ஆண்டவரின் வாக்கை இகழ்வோரிடம் உங்களுக்கு நலம் உண்டாகும் என தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தங்கள் இதயத்தின் பிடிவாதத்தின்படி நடப்போர் அனைவரிடமும் உங்களுக்கு தீமை நேராது என்று கூறுகிறார்கள். ஆமென். பாத்தீங்களா, வசனம் தெளிவா இருக்கு. இப்படிதானே சொல்றாங்க, இப்படிதான் சொல்றாங்க ஆண்டவர் சமூகத்தில். இன்னைக்கு அப்படிதான் போலி இறைவாக்கினர், போலி போதகர்கள், கள்ள போதகர்கள் உங்களுக்கு அவர்கள் நலமான வார்த்தைகளை எடுத்து பேசுறாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அதை நம்பிட்டு போறோம். ஐயோ அந்த பிரேயர்ல என்ன ஆசீர்வாதம், எனக்கு அப்படியே உச்சத்தாலும் உள்ளாங்க அப்படியே நிறைஞ்சிச்சு. ஆனால் 1 கொரிந்தியரில் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, நேற்று நாம் தியானித்தோம். எப்படி இருக்கணும் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், ஆவிக்குரியவர்களுக்கு யாராவது ஒருவர் வாசிக்கலாமா? யாராவது ஒருவர் தயவு செய்து, யாராவது ஒருவர் வாசிங்க தயவு செய்து. யாராவது ஒருத்தர், மற்றவங்க எல்லாம் மியூட் போட்டுட்டு நீங்கள் வீட்டிலேயே சத்தமாக வாசிங்க. யாராவது ஒருவர் மியூட் எடுத்துட்டு தயவு செய்து எல்லாரும் வாசிக்கணும் தேவ பிள்ளைகளை. ஆவிக்குரியவர்களுக்கு ஆவிக்குரியவற்றை பற்றி விளக்கி கூறும்போது, நாங்கள் மனித ஞானத்தால் கற்றுக்கொண்ட சொற்களை பேசுவதில்லை, மாறாக தூய ஆவியார் கற்றுத்தரும் சொற்களையே பேசுகின்றோம். ஆமென். இப்ப இந்த சகோதரருக்கு நேற்று கேட்ட கேள்விக்கு பதில் கிடைத்திருக்கும். ஆவிக்குரியவர்களுக்கு ஆவிக்குரியவற்றை பற்றி விளக்கி கூறும்போது, ஆவிக்குரிய பிள்ளைகள் தூய ஆவினால் ஆட்கொள்ளப்பட்டு, அதனாலதான் கிறிஸ்துவோடு நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், அவரால் தான் நீங்கள் கிறிஸ்துவுடன் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். கிறிஸ்துவே கடவுளிடம் இருந்து நமக்கு வரும் ஞானம், அவரே நம்மை ஏற்புடையவராக்கி
ஆமன்பார்ந்தவர்களே, எனவே ஆவிக்குரியாரோ 15ஆம் வசனம் 1 கொரிந்தியர் 2:15 சொல்லுகிறது, ஆவிக்குரியவரோ அனைத்தையும் ஆய்ந்துணர்வர், எவரும் அவரை ஆய்வுக்கு உட்படுத்த முடியாது. நாமோ கிறிஸ்துவின் மனதை கொண்டுள்ளோம். நாமோ ஆமன் பார்ந்தவர்கள் அதிகாலையில் அந்த உற்சாகம் நமக்குள்ள வரணும். அப்படின்னா தூய ஆவி எப்படி வெளிப்படுத்தினா சொன்னால் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், இதை கடவுள் தூய ஆவியார் வழியாக நமக்கு வெளிப்படுத்தினார். தூய ஆவியாரே அனைத்தையும் துருவி ஆய்கிறார், கடவுளின் ஆழ்ந்த எண்ணங்களையும் அறிகிறார். ஆமேன் ஆமேன். அந்த ஆமீன் வரணும், வராது வராது. அதனால தான் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. சகோதர சகோதரிகளே, ஆவிக்குரியவருடன் பேசுவது போல் நான் உங்களிடம் பேச முடிவதில்லை. பேச முடியல. ஏன்? உங்கள் வாய்கள் அடைக்கப்பட்டு சாத்தான் கட்டு போட்டு வச்சிருக்கலாம். காலையில் ஐயோ 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 புலம்பல், முடியல முடியல முடியல. ஏன் முடியல? எதற்காக? நான் தேவன் என்னோட, நான் அவர் சமுத்திரம் போய் உட்காந்துட்டேன்னா முதல்ல அட்வான்ஸ் மெசேஜ். ஏன் முடியல? உயிர் இருக்குமே ஆனால், அந்த உடல் ஆவி உள்ள ஆன்மா இருக்குமே ஆனால், அந்த சமூகத்தில் உட்கார்றதுக்கு எந்த விதமான கூச்சம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. சாக்கு போக்கு சொல்கிறோம், அங்கே போகணும் இங்கே போகணும் அதுக்கு போகணும் இதுக்கு போகணும், போகிற போ. ஆனால் அந்த ஆத்மா, வீட்டில் கிடக்கிற ஆத்மா, வீட்டில் ஒரு ஆத்மா கிடக்குது, உடல்நிலை சரியில்லாமல் நோயாளிகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு யாரு ஆறுதல் சொல்லுவா? அவங்கள யாரு பார்த்துக்குவா? அவங்க நல்லா இருக்கும்போது நல்லா எல்லாமே கொண்டு வந்து கொடுத்தாங்களே, எல்லாமே பண்ணாங்களே. இன்னைக்கு நலனற்று கிடக்கிற, பெட்டில் கிடக்கிற எத்தனையோ பேஷண்ட், அவர்களுக்கு ஆறுதலாய் நம்ம எப்படி இருக்கிறோம்? சற்று யோசனை பண்ணி பாருங்க. அல்லேலூயா. அதனால தான் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆனால் மறைநூல் எழுதியுள்ளவாறு தம்மிடம் அன்பு கொள்கிறவர்களுக்கென்று கடவுள் ஏற்பாடு செய்தவை கணிக்கு புலப்படவில்லை. ஆமென். கொஞ்சம் நல்லதா வாசிங்களே, ஜீவனோட வாசிங்களே. கேள்விக்கு எட்டவில்லை, மனித உள்ளமும் அதை அறியவில்லை. எல்லாரும் வாசிங்க அந்த வசனத்தை. தம்மிடம் அன்பு கொள்கிறவர்களுக்கு என்று கடவுள் ஏற்பாடு செய்தவை கண்ணுக்கு புலப்படவில்லை, மனித உள்ளமும் அதை அறியவில்லை. கடவுளிடம் அன்பு கூறுபவர்களுக்கு என்று. நான் கடவுளை அன்பு கூறுறேன்னு சொல்லிட்டு, அதனால தான் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 1 யோவான் 1 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 19 20 வசனம் 1 யோவான் 4 19 20 வேகமாய் தேவப்பிள்ளைகளே. ஆமென். அவரே முதலில் நம்மிடம் அன்பு செலுத்தியதால் நாமும் அன்பு செலுத்துகிறோம். அவரே முதலில் நம்மிடம் அன்பு செலுத்தியதால் நாமும் அன்பு செலுத்துகிறோம். அதுதான் மெயின். அவரே முதலில் நம்மிடம் அன்பு செலுத்தியதால் நாமும் அன்பு செலுத்துகிறோம். கடவுளிடம் அன்பு செலுத்துவதாக சொல்லிக்கொண்டு தம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் பொய்யர். ஆமென். தம் கண்முன்னே உள்ள சகோதர சகோதரிகளிடம் அன்பு செலுத்தாதோர் கண்ணுக்கு புலப்படாத கடவுளிடம் அன்பு செலுத்த முடியாது. அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்குது. மறைநூல் எழுதியுள்ளவாறு தம்மிடம் அன்பு கொள்கிறவர்கள் என்று கடவுள் ஏற்பாடு செய்தவை கண்ணுக்கு புறப்படவில்லை, செவி கெட்டவில்லை, மனித உள்ளமும் அதை அறியவில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ 21ஆம் வசனம், கடவுளிடம் அன்பு செலுத்துவோர்
தம் சகோதர சகோதரியிடமும் அன்பு செலுத்த வேண்டும். இதுவே அவரிடமிருந்து நாம் பெற்ற கட்டளை. கட்டளை. அல்லேலூயா. அல்லேலூயா. கட்டளை பிள்ளைகளை, கட்டளை கட்டளை கட்டளை. அதனால தான் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், அன்பில் ஆமென். ஆ, அன்பில் அச்சத்துக்கு இடமில்லை, ம், மாறாக நிறை அன்பு அச்சத்தை அகற்றிவிடும். ம், ஏனெனில் அச்சத்தில் தண்டனை உணர்வு அடங்கியுள்ளது. ம். அச்சம் கொண்டுள்ளவரிடம் அன்பு முழு நிறைவு அடையாது. ஆமென். அச்சம் கொண்டுள்ள அன்பு முழு நிறைவு அடையாது. அடையாது. அன்பில் அச்சத்திற்கு இடமில்லை, நிறை அன்பு அந்த அச்சத்தை அகற்றிவிடும். அதனால தான் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, கடவுள் ஆமென். கடவுள் நம்மிடம் கொண்டுள்ள அன்பை அறிந்துள்ளோம், அதை நம்புகிறோம். கடவுள் அன்பாய் இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவர் கடவுளோடு இணைந்திருக்கிறார், கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார். ஆமென், ஆமென். கடவுளிடம் நம்பிக்கை கொண்டுள்ள அன்பை அறிந்துள்ளோம், அதை நம்புகிறோம். கடவுள் அன்பாய் இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவர் கடவுளோடு இணைந்திருக்கிறார், கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் தம்மிடம் அன்பு கொள்கிறவர்களுக்கு என்று கடவுள் ஏற்பாடு செய்தவை கண்ணுக்கு புலப்படவில்லை, செவிக்கு எட்டவில்லை, மனித உள்ளமும் அதை அறியவில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. கொஞ்சம் சத்தமா, உயிரோட அல்லேலூயா. உயிரோடு எழுந்தவர் நம் முன்னால் நிற்கிறார். யாரு? உயிரோடு எழுந்தவர். சீடர்களெல்லாம் பயந்துட்டு ரூமுக்கு போயிட்டாங்க, கதவை அடைச்சிட்டாங்க. இயேசு உயிர்த்து அப்படி வரார். முதல்ல மகதல மரியா தான் போய் பார்க்குறாங்க. தரிசனம் மகதல மரியாவுக்கு தான் பாக்கியம். என்ன பாக்கியம் அவரை பார்ப்பது. ஐயோ, அவர் நிற்கிறார், அவளுக்கு தெரியவில்லை. அவர்கிட்ட பார்த்து கேட்குறார், எவரோ தோட்டக்காரன் நினச்சிட்டு, என் ஆண்டவரை எங்கேயாவது கொண்டு போய் யாராவது ஒழிச்சு வச்சுட்டாங்களா, எங்கே வச்சுட்டாங்கன்னு தெரியலையாப்பா. அவர் கொஞ்சம் தேடி எங்கே இருக்காங்கன்னு தெரியலையே, உங்களுக்கு தெரியுமா? இயேசு நிற்கிறாருன்னே தெரியல. இன்னைக்கு வார்த்தை மூலமாக உனக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி நிற்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிற? ஆமென். விசுவாசிக்கிறேன். வராது, சத்தம் வராது, விசுவாசம் இல்லை, வராது. இயேசு பக்கத்தில் இருக்கார். வார்த்தை உன் வாயில் உள்ளது, உன் இதயத்தில் உள்ளது, உன் பக்கத்தில் உள்ளது, உன் கையில் உள்ளது. அல்லேலூயா. ஆமென், ஆமென். ஆனா நமக்குள்ள அந்த வார்த்தை உள்ள போகுது, அந்த ஆமேன் வரமாட்டேங்குது. உள்ள போகுது, அல்லேலூயா வரமாட்டேங்குது. உள்ள போகுது, அந்த வார்த்தையை சிந்திக்கக்கூடிய ஞானம் இல்லை. ஐயோ, நான் அடுத்து என்ன செய்யணும், அங்கே என்ன செய்யணும், இங்கே என்ன செய்யணும், அதை என்ன பண்ணுவேன், இதை என்ன பண்ணுவேன், இதுதான் நமக்கு ஞாபகமே தவிர ஆண்டவருக்காக அந்த 1 மணி நேரத்தை நான் முழுசாக கொடுப்பேன்ற எண்ணம் நம் உள்ளத்தில் வருவதில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. அவருக்காக கொடுங்க, அவருக்காக கொடுங்க. சங்கீதம் 107 திருப்பிக் கொள்வோம் வேகமாய். சங்கீதம் 107. அல்லேலூயா. ஷக்கர பரதமனேஸ்வரத். சங்கீதம் 107. ஆமென். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஏனெனில் அவர் நல்லவர். நல்லவர். என்றென்றும் உள்ளது. அவரது பெயருக்கு ஆண்டவரால் மீட்படைந்தோர் எதிரியின் கை அவரால் மீட்கப்பட்டோர். ஆமென். ஆண்டவரால் மீட்படைந்தோர் எதிரியின் கை நின்று அவரால் மீட்கப்பட்டோர். ஒவ்வொருவரும் ஒரு வசனங்களை சீக்கிரமா ஒவ்வொரு வசனங்களை எடுத்தவங்க எல்லாம் டக்கு 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 டக்குன்னு. நான் முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன்.
ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆமென். 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 ஆண்டவரால் மீட்படைந்தோர், எதிரியின் கையினின்று அவரால் மீட்கப்பட்டோர். ஆமென். ஆமென். வசனம் 3. கிழக்கினின்றும் மேற்கினின்றும் வடக்கினின்றும் தெற்கினின்றும் பல நாடுகளினின்றும் ஒன்று சேர்க்கப்பட்டோர் சொல்வார்களாக. ஆமென். ஆமென். வசனம் 4. பாலை நிலத்தில் பால்வெளியில் சிலர் அலைந்து திரிந்தனர். குடியிருக்குமாறு ஒரு நகருக்கு செல்ல அவர்கள் வழி காணவில்லை. ஆமென். வசனம் 5. ஆமென். ஆமென். வசனம் 5. பசியுற்றனர், தாகமுற்றனர், மனச்சோர்வுற்று களைத்து போயினர். ஆமென். சகாயராணி. ஆமென். நெருக்கடியில் ஆண்டவரை கூவி அழைத்தனர். அவர்களுக்குற்ற துன்பங்களில் இருந்து அவர்களை அவர் விடுவித்தார். ஆமென். ஆமென். நேரிய பாதையில் அவர்களை வழி நடத்தினார். குடியிருக்கும் நகரை அவர்கள் அடைய செய்தார். ஆமென். ஆமென். வசனம் 8. ஆண்டவரின் பேரன்பை முன்னிட்டு, மானிடர்களுக்காக அவர் செய்த வியத்தகு செயல்களை முன்னிட்டு அவர்கள் அவருக்கு நன்றி செலுத்துவார்களாக. ஆமென். வசனம் 9. ஏனெனில் தாகமுற்றோருக்கு அவர் நிறைவளித்தார், பசியுற்றோரை நன்மையினால் நிரப்பினார். அல்லேலூயா. அல்லேலூயா. வசனம் 10. சிலர் காரிருளிலும் சாவி நிழலிலும் கிடந்தனர், விலங்கிடப்பட்டு துன்பத்தில் உழன்றனர். ஆமென். 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 வசனம் 11. ஏனெனில் அவர்கள் இறைவனின் கட்டளைகளை எதிர்த்து நின்றனர், உன்னதரின் அறிவுரைகளை புறக்கணித்தனர். ஆமென். ஆமென். கடும் வேலையால் அவர் அவர்களின் உள்ளத்தை சிறுமைப்படுத்தினார். அவர்கள் நிலை குலைந்து போயினர். அவர்களுக்கு துணை செய்வார் எவரும் இல்லை. ஆமென். 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 அவர்கள் தம் நெருக்கடியில் ஆண்டவரை கூவி அழைத்தனர். அவர் அவர்களை துன்பத்திலிருந்து விடுவித்தார். ஆமென். வசனம் 14. பாரிரிலும் சாவின் நிழலிலும் கிடந்த அவர்களை அவர் வெளிக்கொணர்ந்தார். அவர்களை பிணிந்திருந்த தலைகளை தகர்த்தெறிந்தார். ஆமென். ஆமென். ஆண்டவரின் பேரன்பை முன்னிட்டு மானிடரான அவர்களுக்கு அவர் செய்த வியத்தகு செயல்களை முன்னிட்டு அவர்கள் அவருக்கு நன்றி செலுத்துவார்களாக. ஆமென். 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 ஏனெனில் ஆண்டவரின் பேரன்பை முன்னிட்டு மானிடரான அவர்களுக்கு அவர் செய்த வியத்தகு செயல்களை முன்னிட்டு அவர்கள் அவருக்கு நன்றி செலுத்துவார்களாக. அதிகாலையில் அவருடைய சமூகத்தில் வந்து நன்றி சொல்லு. ஆத்துமாவே இந்த பாடலை பாடுவோமா சேர்ந்து? அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆத்துமாவே நன்றி சொல்லு, உள்ளத்தோடே சத்தமாய். ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆமென். 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 அதனாலதான் 17 வசனம் அழகா சொல்லுகிறது, சிலர் தங்கள் தீய நெறிகளை முன்னிட்டு நோய்களுக்கு உள்ளாயினர், அவர்களுடைய தீச்செயல்களின் பொருட்டு துன்பங்களுக்கு உள்ளாயினர். எல்லா உணவையும் அவர்களின் மனம் வெறுத்தது. சாவின் வாய்களை அவர்கள் எண்ணினார்கள். அவர்கள் தம் நெருக்கடியில் ஆண்டவரை கூவி அழைத்தனர். அவர் அவர்களை துன்பங்களினின்று விடுவித்தார். தம் வார்த்தையை அவர் அனுப்பி அவர்களை குணப்படுத்தினார். அழிவு நின்று அவர்களை
விடுவித்தார். ஆண்டவரின் பேரன்பை முன்னிட்டு மானிடரான அவர்களுக்கு அவர் செய்த செயல்களை முன்னிட்டு அவர்கள் அவருக்கு நன்றி செலுத்துவார்கள். நன்றி செலுத்துவார்களாக. நன்றி பலிகளை அவர்கள் செலுத்துவார்களாக. அக்களிப்போடு அவர் தம் செயல்களை புகழ்ந்தேத்துவார்களாக. எப்படி நன்றி சொல்லணும்? சும்மா நன்றி நன்றி இல்லை, அக்களிப்போடு. இந்த வாய் திறக்கணும். ஆமென். மற்றதுக்கெல்லாம் வாய் இவ்வளோ பெருசா திறக்கும். ஏய் 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 சண்டை போடும் போதெல்லாம் பாருங்க, அப்படியே வாலி, உன்னோட வாலி இவ்வளோ வேணும், என் வாலி பாரு எவ்வளோ இருக்குன்னு. ஸ்டீரியோ அப்படியே எக்கோ 5.1 பாயிண்ட்ல அப்படியே போகும். ஆண்டவரை ஸ்துதிப்பதற்கு வாய் பூட்டி அப்படியே அடைப்பட்டு கிடக்கு. சொந்த வேலை பார்க்கணும், அதை பார்க்கணும், இதை பார்க்கணும். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவார்களாக. நன்றி பலிகளை அவர்கள் செலுத்துவார்களாக. அக்களிப்போடு அவர்தம் செயல்களை புகழ்ந்தேத்துவார்கள். புகழ்ந்து, ஆண்டவரை புகழ்ந்து ஆமென் அல்லேலூயா என்று சொல்லி அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான் அதிகாலை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான் சொல்லி எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர். எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே, எல்லாம் வல்லவரே, எல்லாம் வல்லவரே. அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான். எல்ரோயி எல்ரோயி என்னை காண்பவரே, எல்ரோயி எல்ரோயி என்னை காண்பவரே, எல்ரோயி எல்ரோயி என்னை காண்பவரே. ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான். யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்வீர். யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்வீர். யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்வீர். ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான். பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே. அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி அக்களிப்போடு. இயேசுவே நன்றி 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 பலிகளை அவர்கள் செலுத்துவார்களாக அக்களிப்போடு. சங்கீதம் 107:22 அழகா சொல்லுது, நன்றி பலிகளை அவர்கள் செலுத்துவார்கள். கரங்களை தட்டி அக்களிப்போடு அவர் தம் செயல்களை புகழ்ந்தேத்துவார்களாக. அல்லேலூயா. இறுதி ஜெபம். இந்த வசனம் ஏதாவது ஒரு வசனத்தை வச்சு ஆண்டவர்கிட்ட சொல்லி இறுதி ஜெபம் பக்தியோடு. ஆமென். எங்கள் அன்பை நேசித்த தேவனே, அப்பா, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள்.
ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. அப்பா, இந்த காலை பொழுதில் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிற பிள்ளைகளாக நாங்கள் உம்மிடத்துல வந்திருக்கிறோம்ப்பா. ஏனென்றால் அப்பா, உம்முடைய அன்பு ஆண்டவரே இந்த உலகத்தில் இருக்க அன்பை விட மிக பெரியது ராஜனே. அந்த அன்பிற்கு ஈடு இணையே கிடையாது தகப்பனே. ஆமாண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்த இந்த காலை பொழுதில் வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்க. நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் ராஜனே. அக்களிப்போடு அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தணும் அப்பா. ஆம் தகப்பனே, எங்களை ஆண்டவரே நெருக்கடியிலிருந்து எங்களை நாங்கள் கூவி அழைக்கும் பொழுது அப்பா, எங்களை நீர் விடுவிக்கிற தேவனாக இருக்கிறீரப்பா. எங்களை துன்பத்திலிருந்து விடுவிக்கிற தேவனாகவும் நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த காலை பொழுதில் இந்த இறை வார்த்தைகளை எங்களுக்கு அனுப்பி அப்பா, எங்கள் வாழ்க்கையை நீர் குணப்படுத்துகிறீர் ராஜனே. அழிவின் குழியிலிருந்து எங்களை நீர் மீட்டெடுத்தீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி. நெருக்கடியில் ஆண்டவரே உண்மை நாங்கள் கூவி அழைக்கும் பொழுது தகப்பனே அப்பா, எல்லா தாழ்வின் நிலையில் இருந்து ஆண்டவரே எங்களை நீர் மீட்டெடு. ஒவ்வொரு நாளும் என் பேரன்பை முன்னிட்டு தகப்பனே எங்களை அப்பா வியத்தகு செயல்களுக்கு எங்களை அழைத்து செல்கிறீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜனே. ஆமாண்டவரே, சாப்பில் நாங்கள் அப்பா கிடந்தாலும் ஆண்டவரே அது எங்களை நீர் மீட்டு எடுக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக நன்றி ராஜனே. கடும் வேதனையால் அப்பா, எங்கள் மன வேதனையால் ஆண்டவரே நாங்கள் துயருற்று கிடந்தாலும் ஆண்டவரே அதிலிருந்து எங்களை மீட்டெடுக்கிற தேவனாக நீர் இருக்கிறீர். இந்த காலை வழியில் அப்பா இந்த வார்த்தை வழியாக ஆண்டவரே எங்களை நேரிய பாதையில் வழி நடத்தி செல்கிற தேவனாக நீர் மட்டும்தான் ஆண்டவரே ராஜனே. ஆமாண்டவரே, உம்முடைய பேரன்பை முன்னிட்டு அப்பா மானிடர்கள் எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் நீர் வியத்தகு செயல்களை நீர் செய்கிறீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆம் தகப்பனே, ஆகமுற்றோர்கள் ஆண்டவரே நீர் எங்களை தண்ணீர் தருகிறீர் ஆண்டவரே. பசி திருப்போர் எங்களுக்கு ஆண்டவரே நீர் உணவு அளிக்கிறீர் தகப்பனே. அதற்காக நன்றி ராஜனே. ஆம் தகப்பனே, எப்பேரன்பின் மூலமாக ஆண்டவரே அப்பா எங்களை ஒவ்வொரு நாளும் கிழக்கு நின்றும் மேற்கு நின்றும் வடக்கு நின்றும் தெற்கு நின்றும் அப்பா பல நாடுகளில் இருந்து நாங்கள் சேர்க்கப்பட்ட ஆண்டவரே கூகுள் மீட் வழியாக ஒன்று கூடுகிறோம் ராஜனே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒவ்வொரு பகுதியிலிருந்து வருகிறோம் ராஜனே. ஆம் தகப்பனே, அருமையான இந்த காலை பொழுதில் ஆண்டவரே எங்களை மீட்ட தேவன் ஆண்டவரே பேரன்பினால் உம்முடைய இரக்கத்தினால் எங்களை மீட்டெடுத்ததற்காக நன்றி செலுத்தி இந்த நாள் முழுவதும் வியத்தகு செயல்களின் மூலமாக எங்களை வழி நடத்த போவதற்காக நன்றி செலுத்தி இந்த சிறு மன்றாட்டை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் தாழ்மையோடு ஒப்படைக்கிறேன் எங்கள் அருமையான ஜீவனுள்ள ராஜனே. ஆமென் 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 இயேசு ராஜா. ஆமென் 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 இயேசு ராஜா. ஆமென் 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 இயேசு ராஜா. ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஆமென். சங்கீதம் 107:43 சொல்வதை போல ஞானமுள்ளோர் இவற்றை கவனத்தில் கொள்ளட்டும். ஆமென். ஞானமுள்ளோர் இவற்றை கவனத்தில் கொள்ளட்டும். அவர்கள் ஆண்டவரின் பேரன்பை உணர்ந்து கொள்ளட்டும். ஆண்டவருடைய பேரன்பை உணர்ந்து கொண்டவர்களாக தமிழரிடம் அன்பு கூறுபவர்களோடு அவர் ஏற்பாடு செய்திருந்த ஆண்டவரே இந்த அருமையான காலை பொழுதிலே நீர் எங்களோடு நாங்கள் புரிந்து கொள்ளாமல் வாழ்ந்த கருவி ஆசீர்வதிங்கப்பா. வந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ராஜா. அவரோட ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இதோ யூடியூப் வழியாக கேட்டு அதற்கு பதில் தருகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிக்கப் போவதற்காய் நன்றி ஆண்டவரே. அநேக தேவ பிள்ளைகள் இதன் மூலமாக உடைய வார்த்தைகளை கேட்டு உடைய பிரசன்னத்தை உணர்ந்து உலகமெத்திசையிடம் நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொன்ன உடைய வாக்கிற்கு இணங்கி அன்னை மரியாளின் வாக்கிற்கு இணங்கி இதோ அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்ற வார்த்தைக்கு இணங்கி கீழ்ப்படிந்தவர்களாய் இதோ உலகமெத்திசையிடம் நற்செய்தியை பரப்புகள் என்று சொல்லி இதோ உலகம் முடியும் பரியந்தம் நான் உங்களோடு இருக்கிறேன், பயப்படாதே, என் ஆண்டவர் என்னோடு இருக்கையில் நான் யாருக்கு அஞ்ச வேண்டும், எனக்கு அவர் துணை நிற்கிறார், நான் யாருக்கு அஞ்ச வேண்டும் என்ற சிந்தனையோடு எனக்கொன்றும் குறையில்லை, என் இயேசு நல்ல மேய்ப்பன்,
பச்சையான புல்மேட்டில் நித்தமும் என்னை நடத்துவார், நித்தமும் என்னை நடத்துவார். ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் நீர் என்னை நடத்த போவதற்காய் நன்றி. எனக்கு ஒரு குறையும் இல்லை அப்பா, நீர் நடத்துகிறீர் ஆண்டவரே. என் கையை பிடிச்சிட்டு நீங்கள் நடத்துங்கப்பான்னு சொல்லி வந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளை, குறிப்பாக நோயாளிகளை, படுக்கையில் இருக்கின்ற நோயாளிகளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. அவர்களை தொட்டு உம்முடைய வார்த்தை தொடட்டும் ஆண்டவரே. வார்த்தையை அனுப்பி அவர்களை குணப்படுத்தினார். சங்கீதம் 107:20 சொல்லுகிறது. வார்த்தையை கேட்க செய்யும் ஆண்டவரே. வார்த்தைகளை அனுப்பி அவர்களை குணப்படுத்தினார், அழிவின் குடியினின்று அவர்களை விடுவித்தார் என்று சொல்லி உம்முடைய வார்த்தை அவர்களை குணமாக்கட்டும் ஆண்டவரே. நாசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே அன்று சொன்னதைப் போல. யோவானும் பேதுருவும் சொல்றாங்க, எங்களிடத்துல பொண்ணும் பொருளும் ஒன்றுமில்லை, எங்களிடம் உள்ளதை உனக்கு நான் கொடுக்கிறேன், நாசரேத்து இயேசுவின் நாமத்தினால் நீ எழுந்து நட என்று சொன்ன பொழுது அவன் எழுந்து துள்ளி கொடுத்து நடந்ததைப் போல இதோ இந்த படுக்கையில் இருக்கின்ற சகோதரர்கள், நோயினால் பாதிக்கப்பட்டு பலவீனத்தால் இருக்கின்ற ஒவ்வொரு தாய்மார்களையும், இந்த குழுவில் இருக்கிற ரெஜினா அம்மா, அதே போல ஜெனட்டம்மா, பல வேதனைகளுக்கு மத்தியில் ஆண்டவரே உள்ளம் திறக்க முடியாமல் இதோ எலிசபெத் ராணியுடைய கணவர், இதுபோல் அநேக பிள்ளைகள் உடல்நலக் குறைவால் மனவேதனையினால் இருக்கிறார்கள். உமக்கு தெரியுமே, உமக்கு தெரியுமே, அவர்களை வார்த்தை அனுப்பி குணப்படுத்துங்கப்பா. நீங்கள் குணப்படுத்துவதற்காய் நன்றி ஆண்டவரே. அழிவின் குடியினின்று அவர்களை விடுவிக்கப் போவதற்காய் நன்றி. ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். இளவலை இறைவன் தந்தை மகன் தூயாவி நம் ஒவ்வொருவரின் உள்ளங்களையும் இல்லங்களையும் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் வந்திருப்பவர்களையும் வர முடியாதவர்களையும் யூடியூப் மூலமாக கேட்கிறவர்களையும் கேட்கப் போகிறவர்களையும் நிறைவாக 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 இன்று 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 ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவர் தருகின்ற சமாதானத்தை ஒருவருக்கு ஒருவர் அன்போடு பகிர்ந்து கொள்வோம். அனைவருக்கும் கிறிஸ்துவின் சமாதானம் உண்டாவதாக. அனைவருக்கும் சமாதானம். Have a nice day. God bless you. ஆமென். Amen.